வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் பராசக்தி படத்தினுடைய இயக்குனர் திருமதி சுதா கொங்கரா அவர்களோடு உரையாடுகிறோம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். முதல்ல வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஒரு ஹிஸ்ட்ரியை படம் பிடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ. இதோட பிகினிங் எங்கே இருந்து வந்தது? ஆக்சுவலி இந்த மூவ்மெண்ட் பற்றி இதெல்லாம் நிறையவே படிச்சிருக்கோம். பட் ஜென்ரலாகவே மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரி எனக்கும் என்னென்னா தமிழ்நாடு இஸ் அகேன்ஸ்ட் ஹிந்தி இம்போசிஷன், அகேன்ஸ்ட் ஹிந்தி. நிறைய வருஷமாக இது நடந்துகிட்ருக்கு. அது மட்டும்தான் தெரியும். டீப்பாக உள்ளே போனதுக்கப்புறமா தான் புரிய ஆரம்பிச்சுது தட் இட் இஸ் இது அது ஒரு மிகப்பெரிய கதை, மிகப்பெரிய போராட்டம். சுதந்திரத்துக்கு எவ்வளோ போராடினாங்களோ அவ்வளோ ஒரு பெரிய போராட்டம் இங்கே நடந்திருக்கு. லெட் பை த தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் லெட் பை த தமிழ்ஸ். எல்லா சதர்ன் ஸ்டேட்ஸ்க்கும், எல்லா நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்க்கும் அது பரவிச்சு அந்த ஒரு மூவ்மெண்ட். டீப்பாக டிக் பண்ண ஒரு தாட்டாக தான் எனக்கு மதிமாறன், வெற்றியோட அசிஸ்டண்ட், இப்போது ஒரு படம் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா, மன்றாடி படம் பண்ணுறவர், அவர் சொன்னார். இஸ் மை ஃப்ரெண்ட். ஸோ ஒரு 2019-20 பேசினது இது. தென் அது டீப்பாக ரீசர்ச் போக 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 அந்த இன்சிடென்ட்ஸ், அப்புறமா அதில் கலந்துக்கிட்டவங்க, அவர் எழுதின புக்கு ஆராமசாமி ஐயா, அதெல்லாம் படிக்கும்போது ஜஸ்ட் டுக் ஒரு ஷேப், ஒரு லைஃப். யூஸ்வலாக படத்தில் ஐ திங்க் அந்த பேரோமீட்டர் எப்படின்னா உங்களுக்கு ஒரு கரு வந்திருக்கு, ஒரு கான்செப்ட் வந்திருக்குன்னா சீனாக பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதை வச்சுட்டு போகலாம். சீனே வரலன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு பண்ணவே முடியாது. ஸோ இதுக்கு நான் யோசிக்க படிக்க சீனாக விழுந்துட்டு இருந்துச்சு. அங்கேருந்து பிறந்தது தான் இந்த. பொதுவாக இந்த மாதிரி ஒரு மறைக்கப்பட்ட வரலாறு அப்படின்னு பேசுகிறப்ப ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீலும் டாக்குமெண்ட்ரி மோடு தான் நினைப்பாங்க. இல்லாட்டினா சீரீஸ், நெட்ஃப்ளிக்ஸ் சீரீஸ் மாதிரி இப்போ நிறைய சீரீஸ் ஆஃப் டாக்குஸ் தான் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு கமர்ஷியல் ஃபில்ம், ஒரு ஹீரோ ஹீரோயின் லவ், இந்த கேரக்டரைசேஷன், இதற்கு மத்தியில் ஒரு இது ரொம்ப சேலஞ்சான விஷயம் இல்லை? கண்டிப்பாக சேலஞ்சான விஷயம். சோஷியல் நெட்வொர்க் மாதிரி இந்த படம் பண்ணணும்னா முடியவே முடியாது. பிகாஸ் பட்ஜெட் தேவை. நம்பர் 1 பட்ஜெட் தேவை. நம்பர் 2 எனக்கு ரீச் தேவை. நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லும்போது அது சுவாரஸ்யமாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு ஃபார்மேட்டில் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பெட்டர் டாக்குமெண்ட்ரியாக பண்ணிவிட்டு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு அமேசானில் பண்ணுறது பெட்டர். சீரியஸ் ஃபில்மாக பண்ணிங்கன்னா நீங்கள் 2 crores 3 crores 5 crores பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சுன்னா பண்ணலாம். ஆனால் அந்த தட் ஸ்கேல், நீங்கள் ஒரு 1000 பேர் 5000 பேர் இருக்காங்க எவ்ரிடே ஷூட்டிங்கில். யூ கேனாட் டூ இட். இது சின்ன பட்ஜெட்டில் பண்ணவே முடியாது. ஃபில்ம் மேக்கராக நீங்கள் பார்க்கும்போது இது ட்ரை சப்ஜெக்ட் தான். இப்படி ஒரு போராட்டம் நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னா அது படிக்கிறதுக்கு வாசிக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை ஒரு கதையாக ஆக்கி அதை ஒரு ஃபிக்ஷனலைஸ் பண்ணி அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொண்டு இப்போது தமிழ் பேசுனவங்களுக்கும் தமிழ் பேசாதவங்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகணும்னா இமோஷனல் கனெக்ட் இருக்கணும். இமோஷனல் கனெக்ட் இருக்கணும்னா உங்களுக்கு ட்ராமா வரணும்னா சினிமா இருக்கணும். இது ஏறத்தாழ ஒரு 60 வருஷத்துக்கு முந்தின ஒரு இஷ்யூ. ஸோ அதை நேரில் பார்த்த ஒரு ஜென்ரேஷன், அதுக்கு தொடர்பே இல்லாத இடைப்பட்ட ஒன்று, இப்போ அவங்களுடைய பேரன்கள் இருக்கிற ஒரு காலம். இதில் கதை சொல்கிறதுல உங்களுக்கு என்ன நெருக்கடிகள் இருந்துச்சு, என்ன சவால் இருந்துச்சு? பிக்கெஸ்ட் சவால் என்ன தெரியுங்களா? இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கும்போது, ஒரு பீரியடில் நடந்த ஒரு படமாக எடுக்கும்போது, அட்லீஸ்ட் சுதந்திர போராட்டத்தை பற்றி நீங்கள் பேசினா கூட நிறைய நம்ம ஹிஸ்ட்ரி புக்ஸில் இதில் நம்ம படித்து ஓரளவுக்கு நம்மளுக்கு அதை பற்றி ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். பட் இது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம். நம்பர் 1 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. எனக்கு என்ன இப்போது அதுதான். ஸோ அன்றைக்கி நடந்ததுக்கு இன்றைக்கி நான் இமோஷன் கொண்டு வரணும். அண்ட் தட் டூ ஒரு ஜெனரேஷன், இதை பார்க்காத ஒரு ஜெனரேஷன். அண்ட் த ஜெனரேஷன் ஜென்ஸியோட அட்டென்ஷன் ஸ்பேன், எம்பத்தி, அது எதுவுமே எனக்கு ஐ டோன்ட் நோ இஃப் இட் இஸ் ரைட் ஃபார் திஸ் ஃபில்ம். அப்படி தான் ஆரம்பிச்சதே. ஸோ அந்த பயத்தோடு தான் நான் ஆரம்பித்தேனே. பட் சேலஞ்ச் வாஸ் இவங்களுக்கு புரிஞ்சுதுன்னா எனக்கு போதும். அண்ட் டுடே நான் சொல்கிறேன், இது நான் சொல்லி ஆகணும் ஆக்சுவலி. பிகாஸ் இது நேற்று தான் நடந்துச்சு. தம்பியோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் சம் 40 years அந்த மாதிரி, அவர் படம் பார்த்துட்டு தம்பிக்கு ஒரு லாங் மெசேஜ் அனுப்பிச்சு, நான் ரஜினி முருகன் தான் எனக்கு பிடிக்கும், அதுதான் பிடிக்கும், இதுதான் பிடிக்கும், இது காமெடி இல்லை, படத்தில் அவ்வளோ காமெடி இல்லை, இப்படி இருக்குது, ரொம்ப சீரியஸாக இருக்குது, அண்ட் செகண்ட் ஹாஃப் ஃபுல் ஆக்ஷன் இருக்குது, அப்படி இப்படின்னு ஃபுல் கிரிட்டிசிசம். ஹி டிடன்ட் லைக் த ஃபில்ம்.
ஸோ தம்பி நேற்று கிரிக்கெட் விளையாட போயிட்டு இருக்கும்போது அவர் வந்தாராம். வந்து எனக்கு என்னவோ பிடிக்கல, ஆனால் என் பொண்ணுக்கு பிடிச்சிருந்தது. அவளுக்கு 13 வயசு. ஸோ என் பொண்ணை வந்து நான் அப்படி ஒரு மாதிரி சாக்காஸ்டிக்காக கேட்டாராம், உனக்கு என்ன பிடிச்சது பராசக்தியில் என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சான், அந்த குட்டி சொல்லிச்சு, பராசக்தினா மக்களுக்கு இருக்கிற சக்தி. ஓகே, அவங்க பவர் வந்து அவ்வளோ பெரிய பவர். உனக்கு புரியாமல் நீ எதுக்கு படம் பார்க்க வர்ற அப்படின்னு சொல்லிச்சான் அவங்க அப்பா கிட்ட. இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்டை சிம்பிளிஃபை பண்ணி ஒரு மாதிரி எல்லாருக்கும் புரியுற ஒரு மாதிரி என்டர்டெயின் பண்ணி. See, entertain is not just comedy or entertain is not just romance or entertain is not just songs. Entertainனா உங்களுக்கு வந்து அந்த 3 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ என்கேஜ் பண்றது, இது அதை பத்தி கேர் பண்ண வைக்கிறது, உங்களோட பிரச்சனையை பத்தி அவங்கள வந்து ஐயோ இது நடக்கக்கூடாதா, அடுத்து என்ன நடக்கும்னு ஃபீல் பண்ண வைக்கிறது தான் என்டர்டெயின்மெண்ட், இஃப் யூ ஆஸ்க் மீ. அண்ட் தேட் ஐ திங்க் திஸ் ஃபிலிம் ஹேஸ் டன். அதுதான் என்னோட நோக்கமாக இருந்துச்சு இந்த படம் எடுக்கும்போது. தட் இஸ் ஒன் பிக் திங். சரி, இது வந்து ஒரு தமிழ்நாட்டோட மூலை முடுக்குகளில் நடந்த, எல்லா ஊர்லேயுமே நடந்த ஒரு பெரிய போராட்டம். ஒரு ஜெனரேஷன், அன்னைக்கு இருந்த மாணவர் சமுதாயம் திரண்டு அந்த போராட்டத்தை செஞ்சாங்க. நீங்கள் இதுக்கு வந்து எக்கச்சக்கமான பேர் தியாகம் செய்திருக்கிறாங்க. இந்த ரிசர்ச் அப்படின்ற ஒன்று, இதில் நான் ஃபேக்ட்ஸை கரெக்டாக சொல்லணும், அந்த இதில் நீங்கள் என்ன சேலஞ்ச் எதிர்பார்த்தீங்க? அது என்ன நடந்திருக்குன்னு எனக்கு ஒருத்தர் சொன்னது வந்து, இது வந்து எனக்கு சொன்னது வந்து, அந்த டைமில் அந்த சிஎம் வந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமா ஹீ வாஸ் நோ லாங்கர் சிஎம், ஹீ கேம் அவுட், ஹி ரிசைன்ட். அதுக்கப்புறமா ஒரு 6 மந்த்ஸ்க்கு அவர் அந்த பொசிஷனில் இருப்பாங்க. இருக்கும்போது ஹேண்ட் ஓவர் அதெல்லாம் நடக்கும். ஆனால் அந்த 6 மாதங்களில் அவர் வந்து என்னென்ன ஆர்டர்ஸ் கொடுத்தாங்களோ, என்னென்ன ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன பண்ண சொல்லியிருந்தாங்களோ, ஹிந்தி இம்போசிஷனை எதிர்த்தவங்களை என்னென்ன பண்ண வச்சாங்களோ, இந்த போராட்டத்தை ஒடுக்கிறதுக்கு என்ன செஞ்சாங்களோ, சர்க்கார் என்ன செஞ்சிச்சோ, அது எல்லாத்தையும் வந்து எடுத்து தூக்கி போடுற விஷயத்துல தான் அவர் இருந்திருக்காரு. அந்த 6 மந்த்ஸ் வந்து இது மறைக்கப்பட்ட வரலாறாக மாற்றின ஒரு 6 மந்த்ஸ் அது. ஸோ கவர்மெண்ட் கெசட்ஸ் ஒரு பிரிட்டிஷ் ஆர்கியூஸ்ல இருக்கிறது மாதிரியான எந்த ஆர்கியூஸும் இதில் இல்லை, எதுவுமே இல்லை. இருக்கு, ஒரு சில பேரால், மேக்ஸிமம் இல்லை, 1-2 இருக்கும். டீப்பாக போயிட்டு ஸ்டடி பண்ணிட்டு இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க அட்லீஸ்ட் ஒரு 2-3 பீப்புள் வந்து வெரி வெரி இன்ட்ரெஸ்டட் இன் திஸ் மொழிப்போர். அவங்க டீப்பாக ரிசர்ச் பண்ணி அவங்ககிட்ட நான் நிறைய பேசியிருக்கேன். பேசும்போது அவங்க சொல்கிற ஒரு இந்த மணி ஆர்டர் விஷயம் வந்து அப்படி சொன்ன ஒருத்தர் சொன்ன ஒரு விஷயம். அது ஸ்பார்க் வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு. அன்றைக்கி வந்து நீங்கள் வந்து காலேஜஸ்க்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், ஊரில் காலேஜ் இருக்காது. ஸோ நீங்கள் சிட்டிக்கு தான் போகணும். சிட்டிக்கு போகும்போது நீங்கள் ஹாஸ்டலில் தான் இருக்கணும். ஹாஸ்டலில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து மணி ஆர்டரில் தான் காசு வரும். அப்போ ஊரில் இருக்கிறவங்க, அந்த வில்லேஜஸில் இருக்கிற தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ மேக்ஸிமம் அவங்களுக்கு வந்து எழுத படிக்க தெரியாது. அந்நிய லாங்குவேஜ் டெஃபினட்டாக தெரியாது. ஸோ மணி ஆர்டர்ஸ் இவங்க மாதம் அனுப்புகிற அந்த மணி ஆர்டர்ஸ் வந்து லேட் ஆச்சு. அங்கேருந்து ஸ்பார்க் ஸ்டார்டட். ஸ்டூடெண்ட்ஸ் வர் நாட் கெட்டிங் மணி ஃபார் மெஸ் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை. ஒரு மாதம் ஃபுல்லாக லேட் ஆச்சு. பிகாஸ் சடன்லி த மணி ஆர்டர்ஸ் வர் சேஞ்ச்ட் இன்டு ஹிந்தி. இப்போது ரீசெண்டாக கூட நடந்துச்சு, பேங்க் சலான்ஸ்லாம் ஹிந்திக்கு மாற்றினது. அந்த மாதிரி ஒரு விஷயம் வரல. நான் இப்போ பற்றி நான் பேசவே இல்லை இந்த படத்தில். அது வந்து அன்னைக்கு நடந்த அந்த ஒரு விஷயத்த பேசுறதுக்கே இந்த படத்தில் நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பத்தலைன்னு வச்சுக்கோங்க, நேரம் பத்தலை. அன்னைக்கு எப்படி அவங்க வந்து ஃபைட் பண்ணதுனால இன்னைக்கு வந்து நம்ம தமிழ் வந்து வாழுது. நாட் ஜஸ்ட் தமிழ், மெனி லாங்குவேஜஸ் ஆர் அலைவ். டவுன் சவுத் வி ஆர் இன்டாக்ட். எப்படி அது எனக்கு ரொம்ப ஒரு புல்லரிக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. கூஸ் பம்ப்ஸ், எவ்ரி இன்சிடென்ட் ஐ வாஸ் ரீடிங் கூஸ் பம்ப்ஸ். அப்புறம் அதில் போராடின ராமசாமி ஐயா கிட்ட பேசும்போது எனக்குலாம் அந்த அப்படியே கண்ணில் தண்ணி வரும். அவர் சொல்லுவாரும்மா, எங்கள் காலேஜ்லாம் பூந்து ஸ்டூடெண்ட்ஸை அப்படி பண்ணாங்கம்மா, நாங்கள் வந்து குளிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து அப்படியே நேக்கடாக எடுத்துகிட்டு போயிட்டு அடித்து பிளட்டெல்லாம் வருமா, அப்படியே அந்த சோப்பு நுரையோட எடுத்துகிட்டு போயிட்டு அப்படி பண்ணுவாங்கம்மா, ஒருத்தர் கண் இப்படி உடஞ்சிருச்சுமா அப்படின்லாம் சொல்லும்போது ஐ வாஸ் ஆக்சுவலி க்ரைங். அவர் கண்ணிலையும் தண்ணி, என் கண்ணிலையும் தண்ணி. பிகாஸ் நான் என் தாய்மொழியே பேசிக்கிறேன்னு சொல்கிறது ஒரே ஒரு ரீசன்னால இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் ஹாரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். அது தமிழன் தொடுத்த போர் அப்படின்னு ஒரு புத்தகம் ராமசாமி அவர்கள், அடுத்து ராமசாமியோடது இருக்கு. ஹிந்தி ஏகாதிபத்தியம் ஆலடியார் நிறைய எழுதியிருக்காரு. ஆமாம். அடுத்து நெஞ்சுக்கு நீதியில் சில சாப்டர்ஸ் இது இருக்கு. அண்ணாவோட ரைட்டிங்ஸ் இருக்கு, மாபெரும். ஆமாம். வேற எல்லாம் என்னெல்லாம் உங்களுக்கு கிடைச்ச
ரிசர்ச்சில் உங்களுக்கு கிடைச்ச தரவுகள்? மேக்ஸிமமாக வந்து நீங்கள் சொல்கிற இந்த புக்ஸ் தான். ஜட்ஜ் சந்துரு அவர்கிட்ட போய் மீட் பண்ணேன் நான். இந்த மாதிரி மனிதர்களை நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரொஃபஸர், அவரோட ப்ரொஃபஸர் இதில் இருந்திருக்காரு, யூனோ. ஸோ அவர் தஞ்சாவூர்காரர், மதுரையில் இருந்திருக்காரு போராட்டத்தில், தியாகராயா காலேஜில். அப்படி நிறைய பேரை மீட் பண்ணியாச்சு. நிறைய பேரை மீட் பண்ணி, மதுரையில் இருக்கிறவங்க நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கோம். ஈவன் ஹியர் அவங்கெல்லாம் இப்போ ப்ரொஃபஸர்ஸ். ஸோ அவங்க ப்ரொஃபஸர் நன்னன் சொல்லிட்டு படத்தில் இருக்கிறவர், அவர் வந்து ஹீ ஹாஸ் ஃபாட் ஸோ மச் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். அவர் அப்படியே நின்று இருக்கார் இந்த போராட்டத்தில். அவரை வந்து ஜெயிலில் போட்டிருந்தாங்க. அன்றைக்கி 67 வந்து ஆட்சி மாறலைன்னு வச்சுக்கோங்களேன், அவர் லைஃப் லாங் ஜெயிலில் இருந்திருப்பார். எதுக்கு? சிம்பிளி பிகாஸ் தமிழ் பேசணும்னு சொன்னதுக்கு, ஹிந்தி திணிக்காதுன்னு சொன்னதுக்கு. ஸோ இது சுதந்திர போராட்டம் தான். ஒடுக்குமுறைக்கு ஆளான மிகப்பெரிய ஒரு ப்ரூட்டல் அசால்ட் இல்லையா? யாருக்குமே பொள்ளாச்சி பற்றி தெரியாதுங்க. பொள்ளாச்சி பற்றி தெரியாது. இது நிஜமாக நடந்துச்சா? எங்கள் படத்தில் நடிக்கிறவங்களே என்ன கேட்டாங்க, இது நிஜமாக நடந்துச்சா, இது புனைவா அப்படின்னு. எது புனைவு எது நிஜம்னு தெரியாத அளவுக்கு இன்டர்வோவிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போராட்டத்தை பற்றி பேசுது இந்த படம். வெறும் போராட்டத்தை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க, போராட்டத்தை ஆழமாக வந்து நீங்கள் சொல்லலை அப்படின்ற சில கருத்தும் வருது, சொல்கிறவங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இங்கே வந்து எனக்கு சொல்ல வேண்டிய விஷயமா என்ன இருந்ததுன்னா, முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து மாசி தெருவில் ஒரு 2 கொலைகள். ஃபஸ்ட்டு அதுதான் ஸ்பார்க். அங்கேருந்து துக்க ஊர்வலம் எடுக்கணும்னு சொல்லிட்டு சிதம்பரத்தில் ஆரம்பித்த போது அங்கே சுட்டு கொன்னாங்க. ஸ்டேட்டு சிஸ்டம் கவர்மெண்ட் இஸ் ஷூட்டிங் அ ஸ்டூடெண்ட். ஃபர்ஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்ட் அ ஸ்டூடெண்ட் இஸ் பீங் ஷாட். அங்கேருந்து தாங்க அவங்களால நிறுத்த முடியல. they didn't expect it. ஆக்சுவலி என்னென்னா வந்து என்ன நடந்துச்சு இந்த போராட்டத்தில் ரொம்ப எக்ஸைட்டிங்காக நான் படிச்சுட்டு இருக்கும்போது என்னென்னா, 26 ஜனவரி 1965 அன்றைக்கி தான் வந்து ஹிந்தி நேஷ்னல் லாங்குவேஜ் ஆக்கப்பட போகுது, சோல் ஒஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு கான்ஸ்டிடியூஷன்லேயே இருக்குது, பார்ட் 17. அது நெருங்க 1 வீக் 2 வீக்ஸ் பிஃபோர் தட் அண்ணாவையும் மேக்ஸிமம் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் நான் காங்கிரஸ் லீடர்ஸ் எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணி they put them in the jail. அண்ட் அங்கே சென்டருக்கு போன விஷயம் என்னென்னா வந்து இங்கே எந்த பிரச்சனையும் நடக்காது, எல்லாரையும் ஜெயிலில் வச்சுட்டோம் அப்படின்னு. நாங்கள் என் படத்தில் அது சின்னதுரை என்ற கேரக்டர் சொல்கிற மாதிரி, தலைவர் இல்லைன்னா என்ன, நம்மளால் இதை பண்ண முடியாத, நம்ம பண்ணுறோம், அவங்க சொன்னது எல்லாமே பண்ணுறோம், அதையும் மீறி பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்கள தடுக்க முடியல. அது வந்து அவங்க வாழ்வாதார பிரச்சனை, அவங்க ஃப்யூச்சரோட பிரச்சனை. எப்படி நீங்கள் வந்து சும்மா இருப்பீங்க? மக்கள் திரண்டு நடத்தின ஒரு மிகப்பெரிய போராட்டம். ஆமாம். இந்த இதில் அதோட இன்டென்சிட்டி இதில் சொல்லப்பட்டிருக்கா? ஒரு சீரியஸான மூவியை ரொம்ப ட்ரமடைஸ் பண்ணிட்டாங்க. அது ஒரு கதாநாயகனுக்கும் ஒரு வில்லனுக்கும் நடக்கிற ஒரு சண்டை, அந்த கிளைமாக்ஸ், அந்த 2 இண்டிவிஜுவலுக்கான ஃபைட்டா இது? அதை தாண்டின ஒரு பெரிய விஷயம் இல்லையா? அப்படி ஒரு விமர்சனம் வருது இல்லையா? ஆமாம். எங்கள் மணி சார் சொல்லி கொடுத்தது தான். என்னன்னா வந்து அவர் சொன்னது, எனக்கு சொல்லி கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது. ஒரு வாட்டி என்ன சொல்லுவார்னா, உங்கள் கரு வந்து காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது உங்களோட ஸ்க்ரீன் பிளே, உங்களோட அந்த ஒரு ஹோல் ஜேர்னி, அந்த ஹோல் பாத் ஆஃப் த ஸ்டோரி சீன்ஸ் வந்து சிம்பிளாக இருக்கணும். உங்கள் கரு வந்து சிம்பிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்க்ரீன் பிளேவாக எவ்வளோ வேணால் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு வந்து இது வந்து காம்ப்ளெக்ஸான ஒரு சப்ஜெக்ட், 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சப்ஜெக்ட். இன்றைக்கி யாருக்கு பிடிக்க போகுது, புரிய போகுது, யாருக்கு அது மேலே ஈர்ப்பு இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஸோ ஐ ஹாவ் டு சிம்பிளிஃபை இட். அதுதான் என்னோட குறிக்கோள், அதுதான் என்னோட ஒன் அண்ட் ஒன்லி கோல். அண்ட் ஐ ஷுட் நாட் டூ இன்ஜஸ்டிஸ் டு த சப்ஜெக்ட். அப்படி இருக்கும்போது நீங்கள் சிஸ்டம், திஸ் இஸ் அகேன்ஸ்ட் அ சிஸ்டம்னு வச்சுக்கோங்களேன், அகேன்ஸ்ட் த சென்டரோட ரெப்ரசன்டேட்டிவ் இவர். இட் பிகம்ஸ் ஈஸி இல்லையா? அதை நான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு தான் அதை நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி படம் எடுக்கும்போது ஒன்று வெளியே வரணுங்க. படம் சென்சரில் உட்காந்துட்டு இருந்துச்சுன்னா அப்புறம் நான் பட்ட இது கஷ்டத்துக்கும் எஃபர்ட்டுக்கும் அப்புறம் நாங்கள் போட்ட காசுக்கும் வாட் இஸ் த மீனிங்? ஸோ ஐ ஹாவ் டு டூ இட் கிளவர்லி. நான் கிளவராக பண்ணேன்னு தான் நான் நினைக்கிறேன், பிகாஸ் வெளியே வந்திருக்கு படம். ஸோ ஐ வாஸ் வெரி கேர்ஃபுல், வெரி 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 கேர்ஃபுல். அண்ட் எட் நான் சொல்ல வேண்டியது நான் சொல்லிட்டேன். மாசியில் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன், சிதம்பரம் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன், பொள்ளாச்சியில் இப்படி நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன், அன்றைக்கி ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் மேபி ஹிந்தியில் மாற்றிருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன், ரயில்வே ஜாப்ஸோட விளம்பரம் வந்து வெறும் தமிழ் பேப்பரில் வராமல் ஹிந்தி பேப்பரில் மட்டும் வந்துச்சுன்னு சொல்லியிருக்கேன். நான் சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். பட்
சுகர் கோட்டடாகவே நீங்கள் வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்வேன்னா என்டர்டெய்னிங் ஆர் ஒரு மாதிரி பேலட்டபிள் ஃபார்மில் நான் சொல்லியிருக்கேன் தான் நான் சொல்லுவேன். ஈஸியாக புரியக்கூடிய ஒரு ரொம்ப ராவா சொல்லாம ரொம்ப ரா சொல்றதும் ஒரு விஷயம் தான். அப்போ நீங்கள் பண்ணிடுவீங்க படத்தை. இது நான் பார்க்கணுன்னு ஆசைப்படுறது சில்ட்ரன் 13, 14, 15, 16, 17 யங் மைண்ட்ஸ். அப்போ தான் அவங்க மைண்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது இப்போ ஒரு 7-year-old பையன், தெலுங்கு அப்பா, தமிழ் அம்மா, அவங்க ரைட்டர், டெல்லியில் இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. எங்கள் பையன் வந்து அவ்வளோ குவெஸ்டன்ஸ் கேட்குறான் இதை பற்றி. ஐயோ இப்படி இது செய்கிறது ரொம்ப தப்பு இல்லையா? அவங்க டெல்லியில் இருக்காங்க. இப்போ டெல்லியில் இருக்கிறவங்களை வந்து தமிழ் பேச சொன்னால் எவ்வளோ தப்புமா? ஸோ இப்படி ஒரு சிந்தனையை வந்து உங்களுக்கு தூண்டி விடுதுன்னா இந்த படம் இஸ் டூயிங் இட்ஸ் ஜாப். ஐ செட் அவுட் டு டூ அ ஜாப், த படம் இஸ் டூயிங் இட்ஸ் ஜாப்னு தான் ஐ எம் ஹாப்பி டு சே. காதல் அப்படின்ற ஒன்றுக்கு ரொம்ப மிகையான முக்கியத்துவம் கொடுத்துட்டீங்களா? கொஞ்சம் எக்ஸஸாக இருந்ததா இந்த படத்துக்கு? அவ்வளோ தேவையா? இப்போ நீங்கள் அவன் ஒரு போராளியாக இருந்திருக்கான். இன்னைக்கு அதுலேருந்து வெளியே வந்துட்டு ஹீ இஸ் சேயிங் ஐ வில் லிவ் லைக் அ ஃபேமிலி மேன். அப்போ காதலாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், அவன் வாழ்க்கையில் நடக்காமலே இருக்குமா? ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ட்ராஜடி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 2 வகையான மக்கள் இருப்பாங்க, மனிதர்கள் இருப்பாங்க. ஒன்று அதுலேயே வாழ்ந்துட்டு அப்படியே சோகத்தில் முழுங்கி அப்படி வேற மாதிரி போயிடுவாங்க. இன்னொருத்தர் யூ ஜஸ்ட் டேக் தட் இன்டு யுவர் கிரிப் அண்ட் மூவ் வித் லைஃப். அந்த மாதிரி ஒருத்தர் தான் நான். வாழ்க்கையில் என்ன ட்ராஜடி நடந்தாலும் எது நடந்தாலும் ஐ பிக் மை செல்ஃப் அப் லைக் தட் அண்ட் ஐ கோ. இல்லைன்னா துரோகிக்கு அப்புறமா இறுதி சுற்று வந்திருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒருத்தனாக தான் நான் என்னோட செழியனை வந்து நான் வந்து டிசைன் பண்ண ஒரு கேரக்டர் அது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காதல் கூட 2 சீன் தான் இருக்கும், 2-3 சீன்ஸ் தான் இருக்கும். சடனாக அவள் கோச்சிக்கிறா. இதுக்கு எதுக்கு கோச்சிக்கிறா இந்த பொண்ணு அப்படின்னு அவளுக்கு புரியல. அப்போ அவள் காலில் சொல்கிறா, நீ யாரையாவது இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டா நான் விட்டுருவேனா அப்படின்னு சொல்லிட்டு. இதே நீ முன்னாடியே சொல்ல அப்படின்பா. அது சொல்லிட்டு சொல்லலை. அவள் பண்ணுற சின்ன சின்ன செயல்களில் அவள் காதலை காமிக்கிறாள். அண்ட் ஆக்சுவலி ஒரு லென்த்துக்காக நான் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தேன். இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் சின்னதுரை அந்த ஃபோர்ட்டில் போயிட்டு அப்படி ஒரு குட்டி ட்ராமா ப்ளே பண்ணுவார். ஸோ ஐ ஃபீல் இட் இஸ் நெசசரிங்க. டிஃப்ரெண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் வாய்ஸுங்க. இப்போ இதே சப்ஜெக்டை வந்து நீங்கள் வேற ஒரு ஃபில்ம் மேக்கர் கொடுத்தீங்கன்னா அவர் சீரியஸாக எடுப்பாங்க. இன்னொருத்தர் டாக்குமெண்ட்ரியாக எடுப்பாங்க. இன்னொருத்தர் வந்து ஐ டோன்ட் நோ, இட் வில் பி டிஃப்ரெண்ட் டோன். இது மட்டும் இல்லைண்ணா, இப்போ நான் அடுத்த ஒரு நாவல் வந்து ஃபில்மாக பண்ண போகிறேன். அந்த நாவலை நீங்கள் டிஃப்ரெண்ட் டைரக்டர்ஸ் கிட்ட கொடுத்து பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக வரும். அந்த இப்போது எனக்கு அந்த நாவல் படிக்கும்போது அதில் பிடிச்சதே அதோட லவ் ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மற்றவங்களாம் அதை ஒரு டான் ஸ்டோரியாக பார்க்குறாங்க, ஒரு கேங்ஸ்டர் ஸ்டோரியாக பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் லைக் யோர் பெர்ஸ்பெக்டிவ். என் பெர்ஸ்பெக்டிவ் என்னென்னா, இது எத்தனை பேருக்கு ஐ ஷுட் வைடன் தி ஆடியன்ஸ், எத்தனை பேருக்கு இது போய் ரீச் ஆகுதோ. நாட் ஜஸ்ட் காசு, ஐ எம் சேயிங் ஆஸ் அ மெசேஜ் ஆல்சோ. மை ஹார்ட், மை வாய்ஸ், மை லைக்கிங் செட் தட் அந்த லவ் ஸ்டோரி எனக்கு பிடிச்சிருக்கு, இது வேணும். இங்கே அவரோட இன்னொரு சைடும் நான் காட்டணும், செழியனோட இன்னொரு சைடும் காட்டணும். அந்த மென்மையான சைடு, ஃபேமிலி, லவ், நார்மல் லைஃப். அந்த நார்மல் லைஃப்குள்ளே அவன் இறங்குனதுக்கு அப்புறமா அவனுக்கு என்ன நடக்குதுன்றது தான் கதையே. 3 விஷயம் அதில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது. ஒன்று, அந்த புறநானூற்று படை அப்படின்னு அதுக்கு பெயர் வச்சு அவங்க வந்து தமிழி அல்லது தமிழ் பிராமி ரைட்ஸ், அந்த எழுத்துருவை படிக்க தெரிஞ்ச ஒன்று. அது ஒரு நல்ல கற்பனை. இன்னொன்று, டெல்லியில் தமிழில் போர்டை எழுதி அங்கே வந்து போக்குவரத்து அந்த மக்களுக்கு புரியாத மொழியில் எழுதுனா அவங்க ஸ்தம்பிப்பாங்கன்றது. 3வது, அந்த கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷனை வச்சு பிரைம் மினிஸ்டர் அங்கே உட்காந்து காத்திருக்கிறது மாதிரியான ஒரு தன்மை. தார்பூசும் போராட்டத்தை வந்து நீங்கள் வந்து ஹிந்தி எழுத்துக்களை தார்பூசுறது. எஸ், தார்பூசுறது. அது வந்து அதை வந்து நீங்கள் உல்டா பண்ணிங்கன்னா எப்படி இருக்கும்ட்டு பிறந்த ஒரு ஐடியா தான். அதுக்கப்புறமா அது வந்து டெல்லியில் கொண்டு போய் அவங்களுக்கே புரியாத ஒரு மொழியில் ஒரு நாள் அவங்க அப்படி வாழ்ந்துட்டா, ஒன் டே சிஎம் முதல்வனில் வந்த ஒரு தாட் மாதிரி ஒரு தாட் அது. ஸோ அது அங்கே பிறந்த ஐடியா அது. செகண்ட்லி வந்து அந்த டைமில் அகேன்ஸ்ட் ப்ரோட்டோகால் இந்திரா காந்தி ஹேட் கம் டு சென்னை, மெட்ராஸ் ஸ்டேட்டுக்கு வந்து என்ன நடக்குது இங்கேன்னு வந்து பார்த்துட்டு போனாங்க. அது உண்மை. சென்னையில் காங்கிரஸ் லீடர்ஸை பார்த்துட்டு போனாங்கன்றது, அன்னைக்கு இருந்த லீடர்ஸை வந்தாங்க. ப்ளஸ் ஒரு மீட்டிங் இருந்தது அவங்களுக்கு. அது ரெண்டுத்தையும் அது ஃபுல்லாக அதாவது நடந்தது, அது இது எல்லாத்தையும் ஒரு கோர்வையாக வச்சுட்டு எல்லாமே டுகெதராக வச்சுட்டு இன்ட்ரெஸ்டிங்காக டு யூஸ் ஃபார் மை பர்பஸ் ஐ டிட் இட். 65 அஜிடேஷன், மொழி போராட்டம் இவ்வளோ பெருசாக நடக்காமல் இருந்தாலோ, ஜெயிக்காமல் அந்த போராட்டம் வெற்றி பெறாமல் போயிருந்தாலோ இன்னைக்கு இந்தியா எப்படி இருந்திருக்கும்?
நினைக்கவே கொடூரமாக இருக்குது. இப்போது எத்தனையோ டயலெக்ட்ஸ் ஆஃப் ஹிந்தி இருக்குது நார்த்தில், எத்தனையோ. அது எதுவுமே இல்லை, இப்போ இல்லை. டெட், தேர் கான். அந்த மாதிரி இருந்திருக்கும் இங்கேயும். ஸோ தெர் வில் பி ஒன்லி ஒன். சில லட்சம் மக்கள் பேசுகிற சில மொழிகளை சொல்கிறீங்க. ஆமாம், இட் இஸ் அ ஃபேக்ட் தட் மெனி லாங்குவேஜஸ் ஆர் டெட். அதில் டவுட்டே கிடையாது. அந்த மாதிரி வை யூ வாண்ட் அ லாங்குவேஜ், ஓல்டஸ்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்ட் டு டை? எங்கள் மொழியை வந்து நீங்கள் அழிச்சிங்கன்னா நாங்கள் எப்படி யோசிப்போம், எப்படி சிந்திப்போம், எங்கள் எதிர்காலம் என்ன? அந்த மொழி போராட்டம் நடக்காமல் போயிருந்தா தமிழ்நாடு என்னவாயிருந்திருக்கும்? மொழி இல்லாமல் போயிருக்கலாம். நம்ம 2 பேருமே கூட ஹிந்தியில் பேசுகிற சூழல் வந்திருக்கலாம். ஹிந்தியில் பேசிகிட்டு இருக்கலாம், இல்லை நம்மளுக்கு ஜாப் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை we could have been a smaller position. ஏன்னா உங்களுக்கு ஒரு பாஷை தெரிஞ்சாதான், அதில் வந்து நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து முன்னேற முடியுன்ற ஒரு சூழ்நிலையில் நம்மளுக்கு அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும்? அதான் எங்கள் படத்தில் சொல்கிற மாதிரி இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கே எனக்கு 200 வருஷம் ஆச்சு. அடிமையாக இருந்ததுனால நான் என்னால் கற்றுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இப்போ நீ எதுக்கு நீ வந்து என்னை அடிமை ஆக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? யூனிட்டி அண்ட் டைவர்சிட்டி, தட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் இல்லையா? நம்ம யாருமே ஒரே பாஷை பேசாட்டியும் அந்த ஒரு சீன் இருக்கும் இல்லைங்களா? அவங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க, அவன் பாஷையில் பேசுவான், அவன் சாப்பாட்டை பற்றி பேசுவான், அண்ட் யாருமே யாரையும் குறை சொல்லலை. ஸோ தட் இஸ் இந்தியா. த பியூட்டி ஆஃப் இந்தியா இஸ் தட். சென்சார் கட்ஸ்லாம் இருந்த சில இதெல்லாம் வந்து அந்த ஒரு காட்சி கூட ஹிந்தி எழுத்துக்கள் மேலே சாணி பூசுற ஒரு காட்சி, அந்த பொள்ளாச்சி கொடுமை நடக்கிறப்ப அதை வந்து அந்த இந்தி எழுத்துக்கள் மேலே சாணி பூசுற காட்சியை கட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவலி அந்த பையன் வந்து அந்த ஷார்ட் மட்டும் அவன் வந்து சாணி பூசுறது ஹிந்தி மேலே வேண்டான்னு சொன்னாங்க சென்சஸில். ஸோ நாங்கள் எப்படி அதை எடிட் பண்ணோம்னா, நைட்டோட நைட் எடிட் பண்ணது தான் அது. அந்த தம்பி வருவாப்பில், அவர் சாணி எடுப்பாரு, எடுத்து மேலே ஏறுவாரு. இப்படி இதனால தானே பிரச்சனைன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் பார்க்கும்போது அவனை சுட்டுருவாங்க. அந்த அழிக்கிற அந்த ஷார்ட்டை மட்டும் எடுத்தோம். இதெல்லாம் நீ யோசிச்சு கட் பண்ணி வச்சிருந்தீங்க? ஏற்கனவே ஒரு ஆல்டர்னேட் எடுத்து வச்சிருந்தீங்களா? இதெல்லாம் கட் பண்ணுவாங்கன்னு 200% எங்களுக்கு தெரியும் இது நடக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் கட் பண்ணி வச்சிருந்தோம். இல்லைன்னா எப்படிங்க, எங்களுக்கு வந்து 4 பிளான் பி வச்சிருக்கீங்க. பிளான் பி, சி, டி எல்லாமே வச்சுருந்தோம். ஒரு 3-4 வெர்ஷன்ஸ் வச்சுருந்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ஈவன் டப்பிங்கில் கூட ஒவ்வொரு விஷயமும் இங்கே வந்து எங்களுக்கு பிரச்சனை வரும்னு நினைக்கிற வார்த்தைகளை வந்து நாங்கள் 5-6 ஆல்டர்னேட்டிவ்ஸ் எடுத்து ஆல்ரெடி அந்தந்த ஆர்டிஸ்ட் வரும்போது ஆல்டர்னேட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம். என்னென்னா மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங் என்னென்னா, அந்தந்த வார்த்தைகளை வந்து சென்சர் நீக்கவே இல்லை, எடுக்கவே இல்லை. சிறுக்கி அந்த மாதிரி விஷயங்களை எடுத்தாங்க. அதுக்கு நாங்கள் வந்து ஆல்டர்னேட் வச்சுக்கல. ஏன்னா இதெல்லாம் வந்து எடுப்பாங்களா, பெருசாக எடுக்கணுமே இந்த படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் சொன்னேன், கோரான விஷயங்களை விட்டாங்க. சென்சர் வாஸ் வெரி சென்சிபிள். இந்த எங்களுக்கு வந்து அந்த சேர்மன் பேர் எனக்கு சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன், சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஹீ வாஸ் அ ஃபில்ம் மேக்கர். அவர் சொன்னது வந்து இது ஹீ ரியலி லவ்ட் இட். அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். ஹி செட், நான் உனக்கு ஆடியோ கட்ஸ் தான் கொடுக்குறேன், விஷுவல் கட்ஸ் கூட இல்லை, உன் கதை உன்னோட க்ரியேட்டிவிட்டி எதுவுமே அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் இருக்கும் அந்த கட்ஸு, அது பண்ணால் யூ கேன் டேக் யூர் யூஏ அப்படின்னாரு. சரி சார் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண கட்ஸ் தான் அது. பிகாஸ் வயலன்ஸ் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன், வயலன்ஸ் கட் பை 50% சொன்னாங்க. அந்த ஃபயர் அது பார்த்தேன், அந்த 25 காட்சிகளில் அந்த எக்மோர் எழும்பூர் கரெக்ட் ரயில் நிலையத்தில் அந்த பையன் தீ குளிக்கிற காட்சியை பாதி பை 50% சொன்னாங்களா. ஸோ அது வந்து 5 செகண்ட்ஸ்க்கு இருந்தது, 2.5 செகண்ட் ஆக்கியிருக்கோம். இதுதான் என் படத்தில் இருந்த வயலன்ஸ். கை வைக்கிறதுக்கு எங்கேயும் இடம் இல்லை. இட்ஸ் வெரி கேர்ஃபுல்லுங்க. ஆஸ் எ கிரியேட்டர், இப்போ ஒரு சமகாலத்தில் நடந்த ஒரு வரலாறு, இதுக்கு வந்து 1000 ப்ரூஃப் இருக்கு. தீ பரவட்டும் புத்தகமாக வந்திருக்கு அண்ணாவுடைய எழுத்து. அது அந்த நாட்களில் வந்து ஒரு பெரிய இது. அதை வந்து கட் பண்ணுறாங்க. அண்ணா வந்து பேசின ஒரு ஃபேமஸ் ஸ்பீச், அது ஒரு ஹிஸ்டாரிக் ஸ்பீச். அந்த பயம், அந்த அச்சம் இருக்கிற வரை அண்ணாதுரை தான் அந்த நாட்டை ஆழ்கிறாங்க. அதை கட் பண்ணுறதுலாம் ஒரு கிரியேட்டராக உங்களுக்கு கோபம் வரலையா, உங்களுக்கு வருத்தமா இல்லையா? அலோவ் பண்ணால் என்ன ஆகிடும்னு சொல்லிட்டு நான் சண்டை போட்டுகிட்டே இருந்திருக்கலாம், படம் அன்றைக்கி வந்திருக்காது. அது ஒன்று. 2வது விஷயம் என்னென்னா, எங்களுக்கு எஃப்எம்எஸில் போன காப்பியில் இது எல்லாமே இருக்குது, ஓவர்சீஸில் போன காப்பி. ஸோ அந்த நாடுகளில் ஒரு கட்டும் இல்லை, ஒரு வயலன்ஸ்க்கு கட் இல்லை. எவ்ரி ஒன் கேவ் அஸ் UA 15+. எவ்ரி கண்ட்ரி கேவ் அஸ். இந்தியாவில் மட்டும் எங்களுக்கு இந்த விஷயங்கள் வந்து சென்சரில் இருந்த அந்த மெம்பர்ஸ் என்கிட்ட சொன்னது என்ன வந்து,
தீ பரவட்டும் சொல்லும்போது அது ஆர்சனிசம் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது எங்களுக்கு டைரெக்டாக. ஏன்னா உன் படம் ஃபுல்லாக ஃபயர் இருக்குது, ஸோ அதனால நீ அதை கொஞ்சம் மாற்றிரு அப்படின்னாங்க. ரெண்டாவது வந்து அண்ணா சொன்ன அந்த விஷயத்த வந்து எனக்கு நேரடியாக நாங்கள் பேசும்போது அவங்க சொல்லவே இல்லை அந்த கட்டு. அப்புறமா தான் ஜஸ்ட் 1 day பிஃபோர் ரிலீஸ் தான் அது சொன்னாங்க, அதை எடுக்கணும், அதை எடுக்கணும்னு. மாணவர் போராட்டத்தை நடத்தின எல்லாருமே ஒரு திமுக பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்க பெரும்பாலானவர்கள். இப்போ நீங்கள் துரைமுருகனாக இருக்கலாம், அல்லது காளிமுத்துவாக இருக்கலாம், நீங்கள் சொல்கிற விருதுநகர் சீனிவாசனாக இருக்கலாம், நீங்கள் பார்த்து பேசின ராமசாமியாக இருக்கலாம். இவங்க எல்லாமே அண்ணாவோட இன்ஃப்ளூயன்ஸில் அண்ணாவுடைய தம்பிகள், அவரால் ஈர்க்கப்பட்டவங்க. அந்த நாளில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் மேலே உள்ள இது வந்து இந்த போராட்டத்தை தூண்டினார், மாணவர் போராட்டத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஒரு லீடர். அவங்களோட பார்ட் வந்து இதில் சரியாக சொல்லப்பட்டிருக்கா? ஐ திங்க் ஸோ. யாரோ ஒருத்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் படம் போகணும். ஸோ இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸ்டூடெண்ட்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அங்கே ஒரு லீடர்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஏதோ கோஷம் விடுறாங்க, அவங்க வந்து ஏதோ சொல்கிறாங்க, இந்த பாலிசி உன் சுதந்திரத்துக்காக நீ போராடு தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸோட பார்வையில் அண்ணாவை பார்த்துருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸோட பார்வையில் கலைஞரை பார்த்துருக்கோம். அந்த ஆங்கிளுக்கு தான் எனக்கு டைம் இருந்துச்சு. இங்கே போயிட்டு தனியாக இவங்க பாலிடிக்ஸ் காட்டுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, நம்பர் 1. நம்பர் 2, ஜான்வரி 26th ஆஃப் 1965 ஃபெப்ரவரி 12th ஆஃப் 1965 வர அந்த 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 நாட்களில் தான் இந்த போராட்டம் ஃபுல்லாகவே நடந்துச்சு. அந்த டைமில் இந்த லீடர்ஸ் ஜெயிலில் இருந்தாங்க. ஸோ நான் ஸ்டூடெண்ட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் போனேன். அது இந்த போராட்டம் மட்டும் 2000% ஒன்லி ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எஸ், அவங்களுக்கு வந்து அண்ணா கட்சி மேலே பாசம், அவர் சொல்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு இது மாதிரி தான். they took it so much to heart. அவ்வளோ பிடிக்கும் அண்ணாவை. அவரும் என்ன சொன்னார், ஒரு காலகட்டத்தில் இந்த போராட்டத்தை விட்டுடுங்க தம்பி, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டிங்க, முடிக்க வேண்டியதெல்லாம் பண்ணிட்டீங்க, ஆனால் வந்து இனிமேல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. லாஸ்ட்டாக நாங்கள் இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நிறுத்திடுறோன்னு சொன்னாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட. அது வந்து பொள்ளாச்சியில். இதில் வரலாறுல வந்து சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்தது, ராஜேந்திரன் வந்து இன்னமும் சிலையாக இருக்கிறாரு, அது வந்து ஓரளவுக்கு பதிவு செய்யப்பட்ட ஒரு வரலாறு. ஆனால் பொள்ளாச்சி வந்து அவ்வளோவா பதிவாகலை. அதில் வந்து நிறைய பேர் இப்போ இவங்க கணக்கில் காட்டினதை விடவும் அதிகமானவங்க இறந்தாங்க. அங்கே புதைக்கிறதுக்கு சுடுகாடு இல்லை, வெளியூர்லலாம் போய் புதைச்சாங்கன்னு சொல்கிறாங்க. அதில் ஆர்மி கேம்ப்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு புதைச்சாங்க. ஆர்மி கேம்ப்லேயே கொண்டு போய் அவங்கள வந்து கெஞ்சினாங்க, ஊர் மக்கள் வந்து கெஞ்சினாங்க, எங்கள் பாடிஸ் எங்களுக்கு கொடுக்குன்னா கொடுக்கல, எதுவுமே செய்யலை. அது அப்படியே மறைக்கப்பட்ட ஒரு வரலாறாக அதை மாற்றினது. அது எல்லாமே தான் என் படத்தில் ஒரு டைலாக்ஸாக வருது. இது மறைக்கப்பட்ட வரலாறாக இருக்கணும், அங்கே நடந்தது அங்கேயே முடிச்சிருவோம், அங்கேயே புதைச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து என்னோட கற்பனையில் இதெல்லாம் அப்படி தானே நடந்திருக்கும், அதனால தானே வெளியே வரல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு ஒரு ட்ராமடைசேஷன், வாட் வாஸ் நேச்சுரல் அந்த சிச்சுவேஷனுக்கு நான் எழுதுனதெல்லாம். பொள்ளாச்சி உங்களுக்கு எப்படி ஸ்ட்ரைக் ஆனது? பொள்ளாச்சிக்கான தரவுகள் எங்க இருந்து எடுத்தீங்க? பொள்ளாச்சியில் போயிட்டு நிறைய பேர் அந்த வயசில் இருக்கிற 80s 70s அவங்க கிட்ட பேசும்போது அவங்களே சொன்னது வந்து, எங்கேயோ தூரத்தில் பட்டாசு வெடித்த மாதிரி தான் நாங்கள் எங்களுக்கு கேட்டுச்சு, இத்தனை பேர் இறந்து போகிறாங்க, இது இப்படி நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை, அது நடந்து உடனே அதை வந்து என்ன சொல்கிறது க்ளீன் அப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படி நடந்த ஒரு விஷயம்தான் அது. ஆக்சுவலி இது நான் பண்ணணும், இதுதான் கிளைமேக்ஸாக பண்ணணும்னு நான் இருந்தேன். என்னன்னா வந்து அதுவரை வந்து பொதுமக்கள் வந்து அதில் வரல, அந்த போராட்டத்துக்குள்ளேயே வரல. அன்றைக்கி பொள்ளாச்சி ஃபெப்ரவரி 12th அன்னைக்கு டாக்டர்ஸ் கேம், எவ்ரிபடி, ஹாஸ்பிட்டல்ஸ் were closed down, courts were closed down, everything was closed down. பொதுமக்கள் வந்தாங்க, அத்தனை பேர் வந்தாங்க. ஸோ தட் வாஸ் பிரில்லியன்ட். கடை அடைப்பு தான் அது வந்து ஒரு பந்து மாதிரி தான், ஸ்ட்ரைக் மாதிரி தான் பண்ணாங்க. ஒருத்தர் அவங்க கடையை திறக்கல டு ஷோ தேர் சப்போர்ட். தமிழ் பிராமி எழுத்து அது ஒரு கோட் வேர்டாக யூஸ் பண்ணுதீங்க. இன்னொன்று செந்தமிழை காக்க ஒரு பெரும் சேனை ஒன்று தேவை. பாரதிதாசன், ஹி வாஸ் த கிரேட்டஸ்ட் ரெவல்யூஷனரி போய்ட் ஆஃப் தட் டைம். மொழிக்காக வந்து போராடுற ஒருத்தராக அவர் இருந்திருக்காரு. அவர் எத்தனை எழுதியிருக்காரு. இது எனக்கு ரொம்ப ஆப்டாக எனக்கு தோணுச்சு. ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ணோம். அதையை மீறி சொல்லக்கூடிய ஒரு கவிதை இல்லை, அதை மீறி சொல்லக்கூடிய வரிகள் இல்லை தமிழில். அன்னைக்கு தமிழ் உணர்வுக்கு, தமிழ் உரிமை போராட்ட உணர்வுக்கு அவர் தான் வடிவம், அவர் தான் வடிவம், கவிதை வடிவம். எஸ்.
பவர்ஃபுல் லைன்ஸ். அவரோட நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்து படித்து பார்க்கும்போது எல்லாமே ஆப்டாக இருக்கும் படத்துக்கு. ஸோ யுகபாரதி சார் கூட பெரிய இன்ஸ்பிரேஷன் வந்து பாரதிதாசன் சார் தான். அந்த டைமில் இருந்து அந்த டைமில் வந்து அந்த தீ பற்ற வச்சவர் அவர் வரிகளால். அவர் நிறைய பழைய படங்கள் பீரியட் ஃபிலிம்ஸ் எடுக்கிறப்ப அண்ணாவோட கேரக்டருக்கு எடுப்பாங்க. இப்போ காமராசர் எடுத்திருக்காங்க, பெரியார் எடுத்திருக்கிறாங்க. அண்ணாவோட கேரக்டருக்கு அந்த உருவ ஒற்றுமையோட ஆட்களை கண்டுபிடிக்கிறது, ஆப்டான ஆள் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இதில் சேத்தன் வந்து அதில் ரொம்ப பொருத்தி போகிற ஒருத்தரா இதுவரையிலையும் வந்த அண்ணாவா நடித்தவங்களே அவர் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்தது. அவர் பிரில்லியண்ட்டுங்க. அவர் நிறைய ஹோம்ஒர்க் பண்ணார். 3 சீன் தான் வராரு. அந்த 3 சீனுக்கு அவரு 3 சீனுக்கு இந்திரா காந்தியா வந்தவங்க அவங்களும் ஷீ ஸ்போக் எக்ஸாக்ட்லி லைக் இந்திரா காந்தி. நீங்க பாருங்க, இப்படி மிஸ்ஸஸ் காந்தி வில் டாக் லைக் திஸ், ஷீல் கீப் அ ஹேண்ட் லைக் திஸ், ஷி டிட் ஆல் தட். அவங்க நடக்கிறது, அந்த ஸ்டேஜில் நடக்கிறது, ஃபாஸ்ட்டாக நடக்கிறது, ஷீ நெவர் ஹேட் டைம் ஃபார் எனிபடி, இம்பேஷண்ட் அப்படி போவாங்க. ஸோ இவங்கெல்லாம் அதெல்லாம் வந்து படிச்சுட்டு வந்தாங்க. அண்ணா வந்து இவர் வந்து ஆர்கைவ்ஸில் நாங்கள் கொடுத்தோம் ஸ்பீச்சஸ்ஸு, அப்புறம் அவராக போயிட்டு நிறைய பேசிட்டு, அப்புறம் எஸ்எஸ் ஸ்டான்லி சார் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் இருந்தார். பட் அவர் வந்து அண்ணா ப்ளே பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி. ஸோ இவர் போயிட்டு அண்ணா அவர்கிட்ட பேசிட்டு என்னென்ன ஒரு மேனரிசம்ஸ் எல்லாம் கற்றுக்கிட்டு, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எப்பவுமே அவரோட அந்த ஷர்ட்டு, வெள்ளை ஷர்ட்டில் வந்து அந்த அந்த கரை இருக்கும். அப்புறமா வந்து அது எதுவுமே எப்பவுமே அயன் பண்ணி இருக்காது, அப்படி கசங்கி இருக்கும். அதெல்லாம் வந்து அவர் அந்த ஒரு இப்படி போடுவார் பாருங்க, அந்த ஸ்டைலிஷா அந்த இது போடுவாரு, துண்டு போடுறது. அது வந்து படிச்சு பார்த்து அதே வந்து லாஸ்ட்ல வந்து அவர் வின் பண்ணதுக்கு அப்புறமா அசம்பிளில போடுவார் பாருங்க, அப்படியே நடக்கிறதுக்கு முன்னாடி. அதெல்லாம் வந்து அவர் படிச்சு பார்த்து கத்துக்கிட்டு வந்து, பிளஸ் ஒரு அவரோட மேக்கப்பே நிறைய டைம் எடுக்கும். அந்த பல்லுல அந்த கரை இருக்கு பாருங்க, அது ஸ்டிக் ஆன், அதெல்லாம் ஸ்டிக் பண்ணி அதெல்லாம் பண்ணி அவர் சிரிக்கும் போது, எப்பவுமே அவர் வரும்போது சிரிக்கும் போது அந்த கரை தெரியணும். அதுக்கெல்லாம் நிறைய மெனக்கடலுங்க அவரு. அண்ணாவுக்கு அப்போ 54-55 இயர்ஸ் அண்ட் ஒரு மாதிரி he looks older than what சேத்தன் did. ஸோ சேத்தனுக்கு அந்த மேக்கப் பண்ணி அதை வந்து கொஞ்சம் பால்ட்னஸ் கொண்டு வந்து அதெல்லாம் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. பட் அவர் he was game for it. சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இது. கேரிகேச்சர் மாதிரி நாங்கள் காட்ட போகிறது இல்லை. மோஸ்ட் பிலவட் ரோலில் வரப்போகிறார் இவர் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் அப்படி ஒரு அனல் பறக்கிற டைலாகாக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அவர் மாதிரியே பண்ணணும், அவர் மாதிரியே பேசணும் போது மேக்ஸிமம் ஷூட்லேயும் அந்த ஒரு குரலில் பேச ட்ரை பண்ணார். பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. அந்த டப்பிங்கில் கொண்டு வந்துட்டார். ஓகே, அந்த வாய்ஸ் ஒரு இன்டென்ஸான படம் இது வெளில வருமா, பேன் பண்ணிடுவாங்களா, அல்லது வெறும் கட்ஸ் மட்டும் இருக்குமா, கட்ஸ் இருந்தாலும் அப்படியே கொதறி போட்டுருவாங்களா அப்படின்லாம் கூட சில பேருக்கு யோசிச்சாங்க. சென்சார்லேருந்து எப்படி இது மீண்டுச்சு? அவங்க அப்ஜெக்ஷன்லாம் ஒன்றும் பண்ணலையா? பண்ணாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் படம் பார்த்த உடனே அவங்க சொன்னது என்னென்னா, இதுக்கு சர்டிஃபை பண்ண முடியாது, நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அந்த ரிவைசிங் கமிட்டி போட்டு அவங்க அந்த எங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் வந்து அதெல்லாம் செட் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ ஹார்ட்லி 3 days பிஃபோர் த ஃபில்ம்ஸ் ரிலீஸ், 4 days பிஃபோர் த ஃபில்ம்ஸ் ரிலீஸ் தான் பார்த்தாங்க அவங்க ரிவைசிங் கமிட்டி. ஸோ எங்கள் மைண்டில் வந்து எனக்கு வந்து ஒரு பயம் என்னென்னா வந்து, இந்த படத்தில் கட் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பேர் மினிமம் வச்சுருந்தேங்க. இப்போ வயலன்ஸ் வந்து அவ்வளோ வயலன்ஸ் வைக்கல. எங்கே இப்போ அந்த வயலன்ஸை காட்டி இந்த படத்தை எங்கே பேன் பண்ணலாம், ஸோ அந்த வயலன்ஸை கம்மி பண்ணிட்டு எது வந்து சென்சருக்கு வந்து ஒரு தீனியாக இருக்குமோ அது ஃபுல்லாக தூக்கிட்டு ஒரு க்ளீனாக வச்சுருந்தேன் படத்தை. இப்போ நீங்கள் வந்து படத்தை வந்து இதில் கட் பண்ணணுன்னா படத்தை பேன் தான் பண்ணணும். பிகாஸ் த தாட் அண்ட் த ஐடியாலஜி ஆர் யூ கோயிங் டு பேன்? இல்லை, இது ஜனநாயகம், டெமோக்ரஸியை நீங்கள் பிலீவ் பண்ணி என்ன விடுவீங்களா? தேவர் டெமோக்ராட்டிக், இந்த படத்தை விட்டாங்க. இன்ஃபேக்ட் நிறைய பேசினாங்க அவங்க, வந்து நிறைய என்ன கேள்விகள் கேட்டாங்க. ஸோ அதுக்கு நான் பதில் கொடுத்தேன். அண்ட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறமா ஆக்சுவலி அந்த சார் கேட்டார், இந்த மாதிரி எப்போவோ நடந்த ஒரு விஷயம்லாம் திரும்ப ஏன் தூண்டி விட்டு நீங்கள் வந்து திரும்ப கிளற பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம கற்றுக்கணும். ஒரு சில விஷயங்கள் நடந்துச்சுன்னா, ஜெனோசைட் நடந்துச்சுன்னா அது திரும்ப நடக்கக்கூடாது. That is why I'm talking about it.
இப்போ நீங்கள் வந்து யூ டூயிங் அ துரந்தர். பாகிஸ்தான் கூட நீங்கள் போயிட்டு அவங்க மேலே ஒரு நியூக்ளியர் பாம்பு போடுனா நீங்கள் வந்து இதை எடுத்துகிட்டு இருக்கீங்க. இல்லை இங்கிலாந்து வி டேக்கிங் சோ மெனி ஃபிலிம்ஸ் அபவுட் ஃப்ரீடம் அபவுட் 1947. அப்போ அவங்க கூட போயிட்டு சண்டை போடணுன்ட்டா நம்ம எடுக்கிறோம். காஷ்மீர் ஃபைல்ஸ் எடுத்திருக்கீங்க. காஷ்மீர் ஃபைல்ஸ் வந்து எதுக்கு எடுத்திருக்கீங்க? ஒரு ஜெனசைட் நடந்துச்சு, அது நடந்துச்சு, 100% நடந்துச்சு. அதை நீங்கள் எடுத்து சொல்கிறீங்க. இப்போ அதனால வந்து ஒரு 2 ரிலிஜியஸ் ஃபேக்ஷன்ஸ் வந்து சண்டை போடணுன்ட்டு எடுக்கிறீங்களா? இல்லை, இது நடந்துச்சு, வரலாற்றில் நடந்துச்சு, இது மக்களுக்கு தெரியணும், திரும்ப நடக்கக்கூடாதுன்னு. அதுக்கு தான் நான் இந்த படம் எடுக்கிறேன். இட்ஸ் அ வெரி பேசிஃபிஸ்ட் ஃபிலிம் சார் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் பேசி ஆர்கியூ பண்ணி அவங்க கன்வின்ஸ் ஆகி இட் பாஸ்ட். ஒரு படத்துக்கு 5 வருஷம் எடுத்துக்கிறீங்க, ஒரு எக்ஸ்டென்சிவாக ரிசர்ச் பண்ணுறீங்க. அது உங்களோட ஸ்டைலா? நிறைய படம் பண்ண வேணாம், ரொம்ப ரிமார்க்கபிளாக சிலது மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஐயோ, அப்படிலாம் நான் எதுவுமே நினைக்கலைங்க. இது ரிமார்க்கபிளானு கூட எனக்கு தெரியாது. பட் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்தால் எனக்கு அது அந்த வாழ்க்கையோட எல்லாமே எனக்கு தெரியணுன்ட்டு நான் ஆசைப்படுறவன். இல்லைன்னா வந்து ஏதாவது தப்பாக பண்ணிடுவேனோ அப்படின்ற ஒரு பயம்தான். பிகாஸ் அது என் வாழ்க்கை இல்லை. இப்போ நான் இஃப் ஐ ஹாவ் டு டேக் அ ஸ்டோரி அபவுட் மை செல்ஃப் ஆர் அபவுட் எனக்கு தெரிஞ்சவங்களை பற்றி எடுக்கணும்னா அது டக்குன்னு எழுதிடலாம். இது வந்து நான் தப்பு பண்ணக்கூடாது. அன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங், அந்த ஒரு இமோஷன் எனக்கு புரியணும்னா ஃபஸ்ட்டு அந்த ஒரு சூழ்நிலையை நான் புரிஞ்சுக்கணும். ஸோ ஐ கோ டீப் இன் டு ஹிஸ்ட்ரி அண்ட் ரீசர்ச் பண்ணிட்டு பண்ணுறதுக்கு அவ்வளோ டைம் ஆகுது. ஐ ஆம் அ மோர் கான்ஃபிடென்ட் டைரக்டர். ஸோ அதனால் ரைட்டிங்க்கு நிறைய டைம் எடுத்துப்பேன். ரொம்ப குரூஷியல் ஆஸ்பெக்ட் வந்து இந்த மாதிரி ஒரு படம் எடுத்து வெளிவர்ற காலம்ன்றது சமகாலத்தில் அதே மொழி சார்ந்த பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, திணிப்பு சம்மந்தமான முயற்சிகள் நடக்குது, அதை ரெசிஸ்ட் பண்ணுற தன்மை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த படம் நடந்து முடிஞ்சு 60 வருஷம் கழித்து அதை எடுத்தால் யாராவது பார்ப்பாங்களா? சொசைட்டி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. அன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க ஒரு அட்டர் பாவர்ட்டி அண்ட் லேக் ஆஃப் ஜாப்ஸ், அன்எம்ப்ளாய்மெண்ட். இப்போ அதுலேருந்து நிறைய ஒரு மாறின காலத்தில் இந்த மாதிரி ஒரு படத்தை யாரும் எடுப்பாங்களா? எடுத்தால் இவ்வளோ பணத்தை எந்த ப்ரொடியூசராக போடுவாங்களா? அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது, இருந்துச்சு. எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க? அதுதான் லக். ஆக்சுவலி லக்குன்னு கூட சொல்ல முடியாது. கதையாக வந்து அதான் இப்போது நான் இன்னும் கொஞ்சம் இதை வந்து இன்னும் கூட ராவாக அந்த மாதிரி எடுத்திருந்தா எனக்கு ஐ டோன்ட் நோ இஃப் ஐட் ஹவ் காட் அ ப்ரொடியூசர். இது வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஃபார்மேட்டில் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் சொல்கிறேன். அந்த மெயின் ஸ்ட்ரீம் ஃபார்மேட், அந்த ஒரு பேக்கேஜிங் அவங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுது. இது வந்து இட் கேன் பி கமர்ஷியலி வயபிள்னு அவங்களுக்கு புரிஞ்சுது. இப்போது ஆர்ட் அண்ட் பிஸ்னஸ் ஆர் அப்சல்யூட்லி சினிமாவில் வந்து அது கை கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் ஆர்ட் வந்து பண்ணவே முடியாது. இஃப் த காமர்ஸ் இஸ் நாட் ஒர்க்கிங், உங்களுக்கு அடுத்த படம் கிடைக்காது. இப்போ நான் வந்து ஏங்குறேன் என் படம் ஹிட் ஆகணும்னு. அடுத்த படம் எனக்கு வந்து யாராவது கொடுக்கணும், எனக்கு நான் அடுத்த படம் பண்ணணும், அந்த ஏக்கம் தான். ஐயோ இது ஓடணும், இந்த படம் ஓடணும், இல்லைன்னா சுதாக்கு நெக்ஸ்ட் படம் கிடைக்காது. இது மட்டும்தான், இந்த பயம்தான். ஸோ காமர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இல்லையா? கமர்ஷியல் ஹிட் அண்ட் காமர்ஸ் பிஸ்னஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பட்ஜெட்ஸை நீங்கள் குறைவாக வச்சுக்கலாம். சப்போஸிங் இது வந்து எல்லாருக்கும் பிடிக்காத ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கும் போது நீங்கள் பட்ஜெட்டை குறைவாக பண்ணணும். அந்த மாதிரி கம்மி நாட்களில் பண்ணோம். இப்போ இது 82 நாளில் பண்ண ஒரு படம். அதுக்கு ரொம்ப போராட வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு. பிகாஸ் இட்ஸ் நாட் டூவபிள் இன் 82 days. ஸோ வி வர் லைக் கில்லிங் ஆர் செல்ஸ் டு டூ இட் இன் 80 days. நிறைய நெருக்கடிகள். அண்ட் இவ்வளோ நாளில் முடிச்சே ஆகணும். ட்ரெயின் கிடைக்காது, ட்ரெயின் கிடைச்சா லொக்கேஷன் கிடைக்காது, லொக்கேஷன் கிடைச்சா ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க, இத்தனை பேர் காம்பினேஷன். இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட்டுங்க. இறுதி சுற்று, சூரரை போற்று, பராசக்தி, மூணுமே போராடி ஜெயிக்கிற ஒரு விஷயம். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் டு யுவர் ஹார்ட் இது? மோஸ்ட் க்ளோஸ் டு மை ஹார்ட்னு சொல்லணும்னா பராசக்தி தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் அதோட கரு வந்து ஃபைட்டிங் ஃபார் ஃப்ரீடம் தான். இப்போது இந்த ஜெனரேஷனில் எங்கள் பொண்ணுங்களே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள வந்து நீ எங்கே போகிறேன்னு கேட்டால் தப்பு, நீ என்ன பண்ண போகிறேன்னு கேட்டால் தப்பு, ஸோ இது பண்ணலாமேன்னு சொன்னால் தப்பு. ஸோ அந்த தே ஆர் ஸோ பொசசிவ் அபவுட் தியர் ஃப்ரீடம். சரி, அவங்க தப்பாக பண்ணுறதுக்கு போல எங்கள் பொண்ணுங்க ஜஸ்ட் கோயிங் அவுட் வித் த ஃப்ரெண்ட். அந்த ஃப்ரெண்ட் யாருன்னு சொன்னால் சொல்ல மாட்டாங்க. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். நாங்கள் எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஏன் கேட்குறீங்க? ஏன் எங்கள் மேலே நம்பிக்கை இல்லையா? நான் கரெக்டாக டிசிஷன் எடுக்க மாட்டேனா? ஏன் நீ கேட்டுக்கிட்டே இருக்க? என்னை ஸ்பை பண்ணுறியா? இந்த மாதிரி வருது இல்லைங்களா? அது இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன்
அன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், என்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன், நீங்கள் வந்து யார் மேலேயாவது நீங்கள் வந்து இந்த அடிமைத்தனத்தை வந்து அப்படியே இது பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தே ரிபெல். ஸோ டு மீ இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு இந்த கதை சொல்லணும்னு சொன்னால் அது வந்து இட் ஹேஸ் அ பியூட்டிஃபுல் எஃபெக்ட். அவங்கள வந்து திங்க் பண்ண வைக்கும், சிந்திக்க வைக்கும். ஐ எம் ஹோப்பிங் அந்த ரீல் பார்த்துக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு 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 விஷயம் நடந்திருக்கு. நாளைக்கு எனக்கு என்னோட ரைட்ஸ் யாராவது பறிக்க பார்த்தாங்கன்னா ஐ கேன் ஃபைட் ஃபார் இட் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வரணும். பிகாஸ் ஐ திங்க் யூத் ஹேவ் அவங்க தான் பராசக்தி, அவங்க மட்டும்தான் பராசக்தி. இஃப் தே டேக் இட் இன் டு த ஹேண்ட்ஸ் தே கேன் டூ எனிதிங். ஏன்னா யூத்துக்கு ஒரு எனர்ஜி இருக்குது பாருங்களேன், ஒரு ஹோப் இருக்குது, ஒரு தைரியம் இருக்குது. அது வயசு ஆக ஆக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் ப்ரெஷியஸ் எனர்ஜி ஃபார் அ நேஷன் லைக் ஆஸ். வி ஆர் அ யங் நேஷன். ரொம்ப மகிழ்ச்சி. இளைஞர்கள்ட்ட ஒரு போராட்ட உணர்வையும் போராட்ட விதையும் போட்டிருக்கீங்க. முயற்சி வெல்லட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.